ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 7/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். காலை 11:38 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி திதி. மதியம் 3:32 வரை, பின்பு பஞ்சமி திதி. காலையில் யோகம் சரியில்லை. காலை 11:38 சித்திரை நட்சத்திரம் முடிந்து சுவாதி நட்சத்திரம் தொடங்கும் போது அமிர்த யோகம் ஆரம்பம். சந்திராஷ்டம ராசி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றும் நாளையும் உள்ளது. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, துலாம் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று விநாயக சதுர்த்தி தினம். சிறப்பான நாள் இன்று. விநாயகப் பெருமானுக்கு உகந்த பூஜைகள் செய்து நிவேதியம் படைத்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுக்க இல்லத்தில் சுபிட்சம் உண்டாகும். ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் குரு, 3இல் செவ்வாய். நினைத்த காரியம் தங்கு தடையின்றி நடக்கும். எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்து சேரும். வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற்றமும் மேன்மையும் உண்டாகும். குடும்பத்தில் இனிய செய்திகள் வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் மேற்கொள்வீர்கள். ஆலய பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆலய பணிகளுக்காக நீங்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள். இன்று விநாயக சதுர்த்தி தினத்தில் பூஜை வழிபாடுகள் செய்து இனிப்புகள் வழங்கி வர உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் குரு 7ஆம் பார்வையாக குரு பார்வை உள்ளதால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதுடன் விவாக தடங்கள் இருப்பின் அது மாறிவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பேறு கிடைக்கும் பாக்கியமும் உண்டாகும். இன்று ஆலய தரிசனம் செய்து விநாயக பெருமானுக்கு உகந்த பூஜை வழிபாடுகள் செய்வதோ அல்லது ஆலயத்திற்கு சென்று பூஜைகள் செய்வதை காண்பதோ, பூஜை பொருள்கள் அல்லது அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுத்து விநாயக பெருமானுக்கு பூஜையில் கலந்து கொள்வதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் தங்கு தடையின்றி நடக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு சுபசெய்தி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மேன்மை உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். புதியதாக தொடங்கிய கிளைகள் யாவும் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். தனவரவு அதிகமாகும். மனதில் நிம்மதி பிறகும். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய். பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு உண்டு. பூமியால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் மாறி குடும்பத்தில் மன அமைதியும் ஒற்றுமையும் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், புத ஆதித்ய யோகமும் உள்ளது. எடுத்த காரியம் தங்கு தடையின்றி நிறைவேறும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்து சேரும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தாயாருக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் இன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினால் தாயாரின் உடல்நிலையில் மாற்றங்கள் நிகழும். தாயாரின் பூமி சொத்தும் உங்களுக்கு கைவரும் பாக்கியமும் உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். எதிர்பாராத உதவி அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். மனசந்தோஷத்துடன் இருப்பீர்கள். வியாபாரம் தொழில் வளர்ச்சி பெறும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு நிறையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன். உங்கள் வாக்கில்
அனைவரும் கவர்ந்து நீங்கள் கேட்டதை கொடுக்கும் சூழல் உருவாகும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கவர்ச்சிகரமாக பேசி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். உங்கள் பேச்சில் அனைவரும் வீழ்ந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு வாக்கு திறமையும் கவர்ச்சிகரமாகவும் பேசும் உங்களது வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு, தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு வந்து சேரும். பரிசுகளும் தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். ஆடை ஆபரண சேர்க்கையுண்டு. சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் ஆலயத்திற்காக நீங்கள் செலவழிப்பதும், இன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொள்வதும், குழந்தைகளுக்கு இனிப்பு, பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்கி பூஜையில் கலந்து கொண்டு அல்லது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பூஜை செய்து பிரசாதத்தை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுத்தால் உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். இல்லத்தில் சுபிட்சம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன் புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் எதையும் போராடி ஜெயிப்பீர்கள். இறுதியில் வெற்றி உங்களுக்கு. குடும்ப சூழல் சாதகமாக அமையும். இதுவரை மனம் நொந்து இருந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சாதகமான பலன்கள் உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தி உங்களை வந்தடையும். திடீர் தனவரவு, தன ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கிட்டும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். இன்று ஆலய தரிசனம் செய்து இனிப்புகள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வழங்கி வர இல்லத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். சுபிட்சம் இல்லத்தில் உண்டாகும். மனமகிழ்ச்சி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சுக்கிரன், கேது, விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் இருந்தாலும் விரய செலவுகளை விட சுப செலவுகளே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். திடீரென்று இடம் விட்டு இடம் பெயர்வீர்கள். புதிய வீட்டிற்கு குடிபுகும் யோகமும் உண்டாகும். புதிய இடம், மனை வாங்கும் யோகம் வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. இடம் சம்பந்தமாக சற்றே பிரச்சனைகள் இருப்பது அது விலகிவிடும். சாதகமான சூழல் உருவாகும். வியாபாரத்தில், தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். இரட்டிப்பு லாபங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும். தொழில்கள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலயத்திற்காக பணச்செலவுகள் செய்வீர்கள். குழந்தைகளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். மனைவிக்கு விருப்பமான ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டு. ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கும் வங்கி சம்பந்தமான பண சம்பந்தமான இடபாடுகள் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று நேட்டம் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் லாபமும் அதிகமாக வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. இடம் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன் இடம்பெயர்ந்ததால் உங்களுக்கு சற்று மனக்குழப்பங்களும் மன அமைதியின்மையும் உண்டாகும். எனினும் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இதுவரை எதிர்பார்த்த காரியம் வெற்றியாக நடந்ததில் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வீடில்லையே என்று கவலைப்பட்டு ஏங்குபவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். யோகமும் உண்டு. புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதிய வீடு வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்குவீர்கள். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். தனவரவும் இன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு அந்த இனிய செய்தி வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. மனை வீடு கட்டும் யோகமும் உண்டு. வாகனம் வசதி போன்றவை வந்து சேரும். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். தொழிலில் அதிகமான லாபம் வந்து சேரும். பரம்பரை தொழில் சிறக்கும். மரத்தொழில் மற்றும் பட்டறை தொழில்கள்
தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண செய்யும் தொழில்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இனிப்புகள் வழங்கி வர நீங்கள் நினைத்த காரியம் இனிதே நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மனமகிழும் செய்தி உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளின் தொல்லைகள் முறியடிக்கப்படும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இனிய செய்திகள் வந்து சேரும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். தடைப்பட்ட பல காரியங்களும் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். குடும்பத்தில் ஏற்பட்ட சூழல்கள் யாவும் சாதகமாக அமையும். குடும்பத்தில் ஏற்பட்ட தர்க்கங்கள், கலகங்கள், பெரியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவையாவும் மாறிவிடும். வியாபாரத்திற்காக சற்று அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இதுநாள் வரை காத்திருந்த அந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். புதிய வீடு, புது மனை, புது இடம் வாங்கி மகிழ்வீர்கள். புதிய வாகனம் வந்து சேரும். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சல்களும், வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக அதிகமாக பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று மனமகிழும் நாளாக உங்களுக்கு இருக்கும். நினைத்தது நிறைவேறும். திடீர் பரிசு, திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு உங்களுக்கு இன்று கிடைக்கும். எதிர்பாராத நிகழ்ச்சி இல்லத்தில் நடக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த சுப செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களின் உதவியுடன் வெளிநாடு செல்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். இதுநாள் வரை தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். புதிய வாய்ப்புகள் தொழிலில் உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிவிடும். எதிரி தொல்லைகளால் சற்று மனக்கலக்கம் கொள்வீர்கள். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை தேவை. தாயாருக்காக மருத்துவ செலவு வந்து சேரும். தாயாருக்கு ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து இனிப்பு வழங்கினால் குடும்பத்தில் நன்மையும் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தில் தொழில் வளர்ச்சி, வியாபாரத்திலும் முன்னேற்றம் உண்டு, மேன்மையும் உண்டு. தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டு. எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு தடங்கலின்றி நடக்கும். நினைத்த காரியம் வெற்றியாகும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு. சகோதரர்களால் ஏற்பட்ட கலகங்கள் யாவும் தீரும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். கால்நடைகளால் லாபம் உண்டு. விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். உணவுப் பொருள்களால் லாபம் அதிகமாகும். வாகன லாபம் உண்டு. இட சம்பந்தமான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி லாபமும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் கேட்டதை அவர்கள் தரும் சூழல் உருவாகும். திடீர் மனை வீடு வாங்குவீர்கள். புதிய வாகனம் வந்து சேரும். மனைவியால் ஆதாயம் உண்டு. திடீர் சொத்து வரவு வந்து சேரும். வெளிநாடு உறவு முறைகள் சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தொழில் விஷயமாக உங்களை வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் விநாயக வழிபாடு செய்து இனிப்புகள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வழங்கி வந்தால் இல்லத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் தனலாபம் உண்டு. திடீர் பரிசுகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் வாகன யோகம் உண்டு. ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். கால்நடை ஆதாயம் கிடைக்கும். கால்நடைகளால் லாபம் அதிகமாகும். பெண்களால் ஆதாயம் உண்டு.
கணவன் வழி சொத்துக்கள் கைவரும். குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தர்க்கங்கள் யாவும் மாறிவிடும். நினைத்த காரியம் நிறைவேறும். பெண்களால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறி, அதாவது குடும்பத்தில் பெண்கள் வழி ஏற்பட்ட கலகங்கள் மாறி குடும்பத்தில் சொத்து தர்க்கங்கள் நீங்கி உங்களுக்கு சொத்து கைவரும் சூழலும் உருவாகும். வியாபார நிமித்தம் வெளிநாடு செல்லும் சூழ்நிலை உருவாகும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகம் நீங்கி சகோதரர் வழி ஆதாயம் உண்டு. திடீர் அரசு ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு வழி ஆதாயமும் பெறுவீர்கள். திடீர் அயல்நாட்டிலிருந்து இந்த எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. பெரியவர் வழி உங்களுக்கு, அதாவது வீட்டில் உள்ள பெரியவர்களால் தனலாபம் உண்டு. நினைத்த காரியம் தங்கு தடையின்றி நடக்கும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இல்லத்தில் சுபசெய்தி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் அதிகமாகும். தொழிலில் வியாபாரத்தில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டு. இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு வாகனம் உள்ளவர்கள் இரண்டாவதும் ஒரு வாகனம் வாங்கும் சூழலும் உருவாகும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனம் தேவை. தேவையில்லாத கவலைகள் சற்று அலட்டும். குழந்தைகளால், குடும்பத்தில் உள்ளவர்களால் நீங்கள் மனக்குமரல்கள் உண்டாகும். மனக்கசப்பு உண்டாகும். சகோதரர் வழி ஏற்பட்ட கலகங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்காது. அதனால் நீங்கள் மன துக்கம் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு சற்று தாமதமாகும். இன்றும் நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் என்பதால் சற்று கவலைகளும் அலட்டல்களும் வந்து சேரும். திடீர் ஆதாயமும் தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சற்று தாமதமாகும். எதிர்பார்த்த உதவிகளும் வருவதற்கு சற்று தாமதமாக இருக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தில் திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரால் தன ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கிவிடும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. மேன்மையும் உண்டு. மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். இன்று விநாயக சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து இனிப்பு பண்டங்கள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுத்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். தடங்கள் எல்லாம் மாறி குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். எதிர்பார்த்த பலனுடன் விநாயக பெருமானின் அருளையும் பெறலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.